ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரை நிறைய 70s 80s காலகட்டங்களில் நடித்த நடிகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, தற்போது நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கறதுக்கான கியூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்ம நடிகர் ரஜினி, கமல் கூட இணைந்து நடித்த நடிகை இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தற்போது நிலை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 1987 கூலிக்காரன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை தான் நடிகை ரூபினி. தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்த், பிரபு, கமல்ஹாசன், ராமராஜன், சத்யராஜ், கேப்டன் விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களுடன் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினியுடன் மனிதன், ராஜா சின்ன ரோஜா படத்திலையும், கமல் கூட அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல், மதனர், காமராஜன் உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 7 வருட சினிமா வாழ்க்கையில 30க்கும் மேல் தமிழ் மூவி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. 1994 லாஸ்டா தாமரை அப்படிங்கிற மூவில தமிழ் மூவி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் 2020 கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு இடைவெளிக்கு அப்புறம் சித்தி 2 சீரியல்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. நடிகை ரூபினி இப்போ மும்பையில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. இன்ஸ்டால செம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. கேப்டன் விஜயகாந்த் கூட கூலிக்காரன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிறன்னு சொல்லி ஒரு 4 படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சு பிரபலமும் ஆனாங்க. இப்படி 80s 90s டைமில் முன்னணி நடிகர்களும் ஜோடி போட்டு நடித்த நடிகை ரூபினி இப்போ இவங்களுடைய தற்போதைய புகைப்படம். இவங்களை பற்றி, நடிகை ரூபினி பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.